நண்பர்களே, கடந்த வகுப்புகளிலே நாம் வரலாறு சமூக அறிவியல் 7வது வகுப்பு அலகு 1 வரலாறு பாடமும், புவியியல் அலகு 1 2 பாடங்களை படித்திருக்கிறோம். அவற்றுக்கான வினாவிடைகளை நாம் அறிந்திருக்கிறோம். அவற்றை எல்லாம் படித்திருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இந்த நாள் நாம் இன்று பார்க்கும்போது சமூக அறிவியல் 2வது அலகு வரலாறு பாடத்தில் 2வது அலகு வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம். வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம் பக்கம் 114 118 வரை. வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றத்தை எடுத்துக்கொண்டால் அதில் 3 விதமான இதுகள் இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, வட இந்தியாவில் ராஜபுத்திர அரசுகள், அவற்றை கொண்ட பிற அரசுகளை பற்றி அறிந்து கொள்ளுதல், இந்திய பண்பாட்டு கலைக்கு பாலர்கள் மற்றும் பிரதிகாரங்களின் பங்களிப்பை பற்றி மதிப்பிடுதல், அரேபியர் துருக்கியர்களின் படையெடுப்புகளை பற்றி புரிந்து கொள்ளுதல் ஆகிய 3 பகுதிகள் இருக்கிறது. அதில் ஒரு பகுதியை மட்டும் நாம் இன்று பார்ப்போம். வட இந்தியாவில் தோன்றிய புதிய அரசுகள், ராஜபுத்திர அரசுகள், அது போன்ற பிற அரசுகள் எவ்வாறு இருந்தது என்று நாம் இப்போது பார்க்கலாம். அறிமுகம். ராஜபுத்திரர்கள். ராஜபுதனம் என்னும் ஒரு குழு அமைப்பை தங்களுக்குள் ஏற்படுத்தியிருந்தார்கள். இந்த ராஜபுத்திரர்களுடைய வீரம், அவர்களுடைய அஞ்சாமை, இது குறித்து பல கதைகள் இருக்கிறது. அந்த கதைகள் எல்லாம் கதை புத்தகங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. இந்த ராஜபுத்திரர்கள் அவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு குழுவாக ஏற்படுத்தி, குழு அமைப்பை ஏற்படுத்தி அவர்கள் ஒரு கூட்டமைப்பாக செயல்பட்டனர். அந்த கூட்டமைப்பை மையமாக கொண்ட இடம்தான் சித்தூர். ராஜபுத்திரர்களின் கூட்டமைப்பு நடத்தப்படுகிற இடம், அது ராஜபுத்திரர்கள் முக்கிய ஸ்தலமாக சித்தூர் விளங்கியது. மாளவம், குஜராத், சித்தூர் இவை 3 ராஜபுத்திரர்களில் ஆட்சி செய்த இடங்களாகும். இதிலே குஜராத், மாளவம் இவற்றை ஒப்பிடும்போது சித்தூர் மிகவும் சிறியதாக இருந்தாலும் அது ராஜபுத்திரர்களை அனைவரையும் ஒருங்கிணைக்கும் ஒரு இடமாக இருப்பது அது மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மேலும் சித்தூரின் அரசர் ராணா, சித்தூரின் அரசர் ராணா சித்தூரில் மாளவத்தை வெற்றி கொண்டதன் நினைவாக ஜெயஸ்தம்பா என்னும் ஒரு ஸ்தூபியை நிறுவுகிறார். ஜெயஸ்தம்பா என்னும் ஒரு ஸ்தூபியை சித்தூரில் நிறுவுகிறார். ராஜபுத்திர அரசர்கள் மாளவம், கன்னௌஜ், குஜராத் ஆகிய பகுதிகளை ஆட்சி செய்திருக்கிறார்கள். ராஜபுத்திர சித்தூரின் அரசர் ராணா சித்தூரில் ஜெயஸ்தம்பா என்னும் ஒரு ஸ்தூபியை ஏற்படுத்தி இருக்கிறார். 9ஆம் நூற்றாண்டில் ராஜஸ்தான், கன்னௌஜ் ஆகிய பகுதிகளில் மிகவும் வலிமை வாய்ந்த சக்திகளாக ராஜபுத்திர அரசுகள் விளங்கின. 9ஆம் நூற்றாண்டுகளில் குஜராத், கன்னௌஜ் ஆகிய இடங்களில் வட இந்தியாவில் வலிமை மிக்க அரசுகளை ஏற்படுத்தி அவர்கள் இறையாண்மை கொண்ட சக்திகளாக விளங்கின என்பது நாம் அறிகிறோம். பிரதிகார அரசர்களின் வீழ்ச்சியானது வடமேற்கு இந்தியாவில் சவுகான்களின் வளர்ச்சி, பிரதிகாரங்களின் வீழ்ச்சி வடமேற்கு இந்தியாவில் சவுகான்களின் வளர்ச்சியும் வங்காளத்தில் பாலர்களின் எழுச்சிக்கும் வித்திட்டது. வித்திடுவதாக பிரதிகாரங்கள் 9
19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் மிகவும் வலிமை வாய்ந்த சக்தியாக விளங்கினார்கள். பிரதிகாரர்களின் வீழ்ச்சி வங்காளத்தில் பாலர்களின் எழுச்சிக்கும் வடமேற்கு இந்தியாவில் சவுகான்களின் எழுச்சிக்கும் வித்திட்டது. அதாவது பொதுவாக இது ஏன் வங்காளத்தில் பாலர்கள் வடமேற்கு இந்தியாவில் சவுகான்களின் வளர்ச்சின்னா இந்தியாவுடைய மேற்கு பகுதிகளை பிரதிகாரர்களும் இந்தியாவின் கிழக்கு பகுதியான வங்காளம் போன்ற பகுதிகளை பாலர்களும் என்ன செய்தார்கள், ஆட்சி செய்தார்கள். ஆனால் அந்த பாலர்கள் பிரதிகாரங்கள் வீழ்ச்சிக்கு பிறகு வங்காளத்தில் அவர்கள் வளர்ச்சி அடைந்தார்கள். வடமேற்கு இந்தியாவில் சவுகான்கள் வளர்ச்சி பெற்றார்கள். கிபி 712ஆம் ஆண்டு அரேபியர் சிந்து பகுதியை கைப்பற்றினார்கள். கிபி 712 அரேபியர்கள் சிந்து பகுதியை கைப்பற்றினார்கள். அவங்க சிந்து பகுதியை கைப்பற்றின போது அப்போதே அதாவது இஸ்லாமிய அரசுடைய வரலாறு ஆரம்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அங்கு இஸ்லாமிய வரலாறு கிபி 1200க்கு பிறகுதான் தோன்றுகிறது. அதுக்கு காரணம் என்னவென்றால் அந்த கன்வர்ஜ் பகுதியை ஆண்ட ஒரு மன்னர் யசோவர்மன் எதிர்ப்பு காட்டினார். யாருக்கு? அரேபியர்களுக்கு எதிர்ப்பு காட்ட. அரேபியர்கள் சிந்து பகுதியை கைப்பற்றி மேலும் அவர்கள் வளர விடாத அளவுக்கு அவர்களை முறியடித்தார் இந்த யசோவர்மன். அது மட்டும் இல்லாமல் 10ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை 10ஆம் நூற்றாண்டு இடைப்பகுதி வரை இந்தியாவில் வலிமையான வட இந்தியா மற்றும் மத்திய இந்தியாவின் ராஜபுத்திர அரசர்கள் அவங்க குழுக்கள் அவங்களுடைய இனங்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இவர்களுடைய வலிமையும் இவர்களுடைய வீரம் மிகுந்த தலைவர்களும் கொடுத்த எதிர்ப்பின் காரணமாக அரேபியர்கள் மேலும் இந்தியாவுக்குள் கால் ஊன்ற முடியாமல் போனது. எனவே இந்தியாவில் அரேபியர்களுடைய அதாவது இஸ்லாமியர்களுடைய காலகட்டம் 712 ஆரம்பிப்பதற்கு பதிலாக கிபி 1200க்கு பின்பே 1200க்கு பின்புதான் இஸ்லாமியர்களின் காலகட்டம் ஆரம்பம். இஸ்லாமியர்களின் காலகட்டம் ஆரம்பம். இந்த ராஜபுத்திரர்களின் தோற்றம் அப்படின்னா ராஜபுத்திரர்கள் ராஜ்புத் அப்படின்னா என்னன்னா இது ஒரு சமஸ்கிருத சொல். ராஜ்புத் என்பது ஒரு சமஸ்கிருத சொல். இதனுடைய பொருள் அரச இரத்த வாரிசு அல்லது வழிபிறந்தவர். அரச குடும்ப இரத்த வாரிசு அல்லது வழிபிறந்தவர்கள். இதுதான் ராஜ்புத் என்பதனுடைய பொருள். இது ராஜ்புத் என்பது ஒரு சமஸ்கிருத சொல். அதனுடைய பொருள் அரச குடும்பத்தை சேர்ந்த அரசர்களின் இரத்த வாரிசு அல்லது அவர்களுடைய அரசர்களின் வழித்தோன்றர்கள். இதுதான் ராஜபுத் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ராஜபுத்திரர்கள் ஏற்கனவே அவங்க 2-3 குலங்கள் உண்டு. என்ன குலம் அப்படின்னா சூரிய வம்சி எனப்படும் சூரிய குலம். அப்புறம் சந்திர வம்சி, சந்திர குலம். இது போக அக்னி குலம். இந்த 3 வகையான குலங்களை சேர்ந்தவர்கள் ராஜ புத்திரர்கள். இதுல சூரிய குலத்தை சார்ந்தவர்கள் சந்திர குலத்தை சார்ந்தவர்கள் யார் அப்படின்னா பந்தேல்
பந்தேல்கண்டை ஆட்சி செய்த சாந்தலர்கள். அப்புறம் ஹரியானா பகுதியில தோமரர்கள் ஆட்சி செய்தாங்க. ஹரியானா பகுதி, ஹரியானா தோமரர்கள் ஆட்சி செய்தாங்க. இப்ப இந்த அக்னி குலத்தை சேர்ந்தவர்கள் அவங்க யாரு அப்படின்னா, அதுல நிறைய முக்கியமான ராஜபுத்திர குழுக்கள் வரைக்கும் ஜேம்ஸ் டாட் அப்படிங்கிற கீழ்த்திசை புலமையாளர் கிட்டத்தட்ட 36 வகையான ராஜபுத்திர குல மரபுகளை பட்டியலிட்டுள்ளார். 36 வகையான ராஜபுத்திர குலங்கள். 36 வகையான ராஜபுத்திர குழுக்கள்ல மிக முக்கியமானவர்கள், சிறப்பு தகுதி வாய்ந்தவர்கள் 4 பேர். ஒருவர் பிரதிகாரர்கள், 2 சவுக்கான்கள், 3 சோழங்கிகள் என்ற சாளுக்கியர்கள். இந்த சாளுக்கியர்கள் தென்னிந்தியாவை ஆண்ட தக்கான சாளுக்கியர்கள் வேற, இவங்க வேற. 4வது பாமரர்கள். இந்த 4 வகையான குலங்கள் சிறப்பு தகுதி வாய்ந்தது. 4 வகையான குலங்கள் மிகவும் தகுதி வாய்ந்தவை அப்படிங்கிறத வரலாற்றில் நாம் அறிகிறோம். ஜேம்ஸ் டாட் கிட்டத்தட்ட 36 வகையான ராஜபுத்திர குலங்களை வகைப்படுத்தி பட்டியலிட்டுள்ளார். அவற்றில் முக்கியமானவர்கள் 4 பேர்: பிரதிகாரிகள், சவுக்கான்கள், சோழங்கிகள், சாளுக்கியர்கள், பாமரர்கள். இந்த ஒவ்வொருத்தரையும் பற்றி தனித்தனியா பார்ப்போம். பிரதிகாரர்கள் அதாவது இந்தியாவுடைய மேற்கு பகுதியை ஆண்டவர்கள் பிரதிகாரர்கள். பிரதிகாரர்கள் கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டில், கிபி 6ஆம் நூற்றாண்டில் ஹரிச்சந்திரா என்பவர் இந்த பிரதிகாரர்களின் ஆட்சிக்கான அடிக்கலை நாட்டினார். ஹரிச்சந்திரா கிபி 6ஆம் நூற்றாண்டு ஹரிச்சந்திரா என்பவர் அந்த அவர்களின் ஆட்சிக்கான அடிக்கலை நாட்டினார். இவரை தொடர்ந்து அரசராக வந்தவர் முதலாம் நாகப்பட்டர். பிரதிகாரர்களின் முதல் அரசர் முதலாம் நாகப்பட்டர். இவர் கிபி 8ஆம் நூற்றாண்டு பரூச், ஜோத்பூர் ஆகிய பகுதிகளை ஆண்டு கொண்டிருந்தவர். தன்னுடைய பகுதியை குவாலியர் வரைக்கும் விரிவுபடுத்தினார். குவாலியர் வரைக்கும் முதலாம் நாகப்பட்டர் தன்னுடைய ஆட்சி பகுதியை விரிவுபடுத்தினார். அது மட்டும் இல்லாம சிந்து பகுதி அரேபியர்கள் படையெடுத்த போது அவர்களை தீவிரமாக எதிர்கொண்டு அவர்களை முறியடித்து தோற்கடித்தார். அவர்கள் வெற்றி வாய்ப்பை என்ன செய்தார்? தடுத்தார். மேற்கொண்டு அரேபியர்கள் இந்தியாவின் பிற பகுதிகளை கைப்பற்றாதவாறு என்ன செய்து கொண்டிருந்தார்? தடுத்துக் கொண்டிருந்தார். இவரது மகன் அடுத்தது இந்த முதலாம் நாகப்பட்டரை தொடர்ந்து அவருடைய மகன் வத்சராஜா என்பவர் அரசரானார். இந்த வத்சராஜா வட இந்திய பகுதிகளை எல்லாம் தன்னகத்தை ஆக்க வேண்டும், அங்கே தன்னுடைய ஆட்சியை நிறுவ வேண்டும், தன்னுடைய வலிமையான அரசை அங்கே அமைக்க வேண்டும் என்று மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். இதனால் வட இந்தியாவின் மீது இவருடைய தொடர் போர்களை ஏற்படுத்த முயற்சி செய்த போது வட இந்தியா வங்காள பகுதியை ஆண்டு கொண்டிருந்த தர்மபாலரோடு இவருக்கு பகை ஏற்பட்டது.
வத்சராஜா தர்மபாலன் இவருக்கும் பகை ஏற்பட்டது. மாளவம் கூர்ச்சர பகுதியில் ஆண்டு கொண்ட பிரதிகாரர்கள், வங்காளத்தில் இருந்த பாலர்கள், அப்புறம் தக்காணத்தில் இருந்த ராஷ்டிரகூடர்கள், இவங்க 3 பேருக்குமே வளர்த்து செழிப்பாக இருந்த கண்ணோச்சி பகுதி. அந்த கண்ணோச்சியை மூவரும் தாங்கள் கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் ஒவ்வொருவரும் முயற்சியை மேற்கொண்டு வந்து கொண்டிருந்தனர். இதனால ஒரு மும்முனையான போட்டி ஏற்பட்டு கொண்டே இருந்தது. இதன் காரணமாக 3 அரசுகளுமே அடிக்கடி போரிட்டு தங்களுடைய வலிமையை இழந்தன, தங்களுடைய பொருளாதார நிலையை இழந்தனர். இப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவி கொண்டிருந்தது. கண்ணோச்சியின் மீது படையெடுத்ததுனால அவங்க மூவருமே அவங்களுக்குள்ளே போட்டி போட்டு அவங்களுடைய அந்த நிலை என்ன போயிட்டு அவங்களுடைய அந்த செழிப்பான நிலை மாறி அவர்கள் வலிமை அடைய வேண்டிய சூழ்நிலை, அவங்களுடைய வலிமையையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. வத்சராஜாவுக்கு பிறகு 2ஆம் நாகப்பட்டார். வத்சராஜாவுக்கு பிறகு அவருடைய மகன் 2ஆம் நாகப்பட்டார் அரசரானார். 2ஆம் நாகப்பட்டார். அவரை தொடர்ந்து ராமபத்ரா, ஆகிய 2 அரசர்களும் அவர்களை பற்றி குறிப்பிடுகின்ற அளவிற்கு எந்த விதமான ஒரு சாதனைகளையும் அவர்கள் செய்யவில்லை. இந்த ராமபத்ராவுடைய மகன் மிகிர போஜா அல்லது போஜா என்ற அரசர். ராமபத்ராவுடைய மகனான மிகிர போஜா, இந்த போஜா என்ற அரசர் மிகவும் வலிமையான அரசர். இந்த மிகிர போஜா வலிமையின் காரணமாக அவர் நாடுகளை அவருடைய அரசை விரிவுபடுத்த விரும்பினார். அரேபியர்களை இவர் முழுவதுமாக முறியடித்தார். அரேபியர்களை படையெடுப்புகளை தடுத்தார். அவர்கள் தொடர்ந்து முன்னேறாதவாறு அவர்களுக்கு எதிர்ப்பை கொடுத்துக் கொண்டே இருந்தார். வலிமையான அரசை ஏற்படுத்தினார். கண்ணோச்சியையும் ஆண்டிருக்கிறார், கைப்பற்றியிருந்தார். அப்புறம் இவருடைய காலத்தில் ராஜபுத்திரர்களுடைய பிரதிகாரங்களின் அரசு கீர்த்தியும் புகழ்ச்சியும் பெற்றதாக இருந்தது. முதல் இவருடைய காலத்திற்கு பிறகு 100 ஆண்டு காலம் புகழோடு விளங்கிய இந்த பிரதிகாரர்களின் அரசு வீழ்ச்சிக்கு வழியில்லாது. இந்த பிரதிகாரர்களின் வீழ்ச்சி பாலர்களின் எழுச்சிக்கும் சவுகான்களின் எழுச்சிக்கும் வடமேற்கு சவுகான்களின் எழுச்சிக்கும் விட்டுள்ளது என்று கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவங்க இந்த தங்களுக்குள்ளேயே முடிவற்ற போர்களை நடத்தி கொண்டே இருந்தார். இந்த முடிவற்ற போர்கள் நடந்து கொண்டே இருந்ததுனால அந்த சூழலை சாதகமாக பயன்படுத்தி 11 மற்றும் 12ஆம் நூற்றாண்டுகளில் பல சிற்றரசர்கள் தங்களை அரசர்களாக அறிவித்தனர். அரசர்களாக மாற்றிக்கொண்டனர், அறிவித்தனர். அதாவது அவர்கள் சுதந்திர அரசர்களாக்கப்பட்டனர். பிரதிகாரர்கள் 6ஆம் நூற்றாண்டில் ஹரிச்சந்திரா அடிக்கல் நாட்டினார். 1ஆம் நாகப்பட்டர் முதல் அரசராக இருந்தார். இவர் பரவச்சு ஜோத்பூர் இவற்றிலிருந்து ஆட்சி செய்தவர். தன்னுடைய அரசை குவாலியர் வரைக்கும் என்ன செய்தார், பரவ செய்தார். அவருடைய பையன் வத்சராஜா வலிமை மிகுந்த அரசர். இவர் வட இந்தியா பகுதிகளை போரிட்டு தன்னோடு இணைத்துக் கொள்ள வேண்டும் எண்ணத்தோடு போர் புரிந்ததால் அங்கே கிழக்கில் இருந்த பால வம்சத்து அரசர் தர்மபாலாவுடன் பகை ஏற்பட்டது. இவரை தொடர்ந்து 2ஆவது நாகப்பட்டர், ராமபத்ரா ஆகிய 2 அரசர்களுக்கு அணியில் ஏறினார்கள். இவர்களுக்கு குறிப்பிடத்தகுந்த சாதனைகள் எதுவும் இல்லை. அடுத்தது அதை தொடர்ந்து மிகிரராஜா என்ற ஒரு வலிமையான அரசர் தோன்றினார். இவர் வடக்கு அரேபியர்களின் படைப்பை முற்றிலுமாக முறியடித்தார். அரேபியர்கள் தொடர்ந்து முன்னேறாதவாறு அவர்களுக்கு முழு
செய்திருக்கிறார். இவர் அரசை வடக்கையும் பரவல் செய்திருந்தார். அப்புறம் 11-12ஆம் நூற்றாண்டில் இவருடைய காலத்தின் பிறகு 100 நூற்றாண்டுகள் அந்த பிரதிகாரிகளின் அரசை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் பெற்று விளங்கியது. 11-12ஆம் நூற்றாண்டுகளில் பிரதிகாரிகளின் அரசு வீழ்ச்சியை வைத்து முடிவாயிற்று. இதனால் அங்கிருந்து அந்த சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அங்குள்ள சிற்றரசுகள் தாங்கள் சுதந்திர அரசுகளாக என்ன செய்தார்கள், மாறினார்கள். அடுத்து இவர்களை தொடர்ந்து பாலர்கள் கிபி 770ஆம் ஆண்டிலிருந்து 810ஆம் ஆண்டு வரை இந்த பாலர்கள் வங்காள பகுதிகளை ஆண்டவர்கள் பாலர்கள். பாலர்களுடைய சிறப்பு இருந்தாங்க. பாலர்களுடைய அரசர் பால வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா கோபாலர். இந்த கோபாலருக்கு எந்த விதமான அரசு பின்னணியும் கிடையாது. ஒரு அரசருடைய பையன் கிடையாது. இவருக்கு பின்னால் ஒரு பெரிய அரசு வம்சம் எதுவுமே இல்லை. ஆனாலும் இவர் எவ்வாறு அரசாக ஆக்கப்பட்டார் என்றால் இவருடைய தனிப்பட்ட திறமையின் காரணமாக மக்கள் இவரை அரசராக அறிவிக்கிறார்கள். கோபாலருக்கு பின் அவருடைய மகன் தர்மபாலர் ஒரு சிறந்த பௌத்த ஆதரவாளர். தர்மபாலர் விக்ரமசீலாவில் என்ன ஏற்படுத்தினார்? ஒரு மடாலயத்தை கட்டினார். விக்ரமசீலா என்னும் இடத்தில் ஒரு மடாலயத்தை கட்டினார். அதில் பௌத்த சமயம் பற்றிய கல்வி அங்கே போதிக்கப்படுகிறது. தர்மபாலரை அடுத்து அவருடைய பையன் தேவபாலர். இவரும் ஒரு பௌத்த ஆதரவாளர். இவரும் பௌத்த மதத்தை மிகவும் கருவக்கூடிய ஒரு அரசனாக இருந்தார். பௌத்தம் ஆதரவாளர். இவர் பல கோயில்களையும் மடாலயங்களையும் கட்டியிருக்கிறார். இவரும் ஒரு சிறந்த அரசர். தர்மபாலர் தேவபாலர் இவர்களின் அரசு ஒளிரும் அரசு என்பதை ஆசி மஜிந்தார் ஒளிரும் அரசு. தர்மபால தேவபாலர்களுடைய காலத்தில் அந்த பால வம்சத்து அரசு அவ்வளவு சிறப்பாக இருந்தது என்பதை அந்த ஆசி மஜிந்தார் என்பவர் ஒளிரும் அரசுகள் இருந்து கூறியிருக்கிறார். இந்த தேவபாலர் 5 கிராமங்களை பௌத்த மதத்திற்கு என்ன செய்திருக்கிறார்? தானமாக வழங்கியிருக்கிறார். 5 கிராமங்களை தானமாக வழங்கியிருக்கிறார். மேலும் இவர் பல மடாலயங்களை பல கட்டடங்களை கோயில்களை செய்திருக்கிறார், கட்டியிருக்கிறார். தர்மபாலர் தேவபாலர் இவர்களுக்கு பிறகு 5 அரசர்கள் ஆட்சி செய்து குறிப்பிடத்தகுந்த எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. அதன் பின்பாக முதலாம் மகிழ்பாலர் அவர்கள் இவர் பால வம்சத்தை மிகவும் திரும்பவும் என்ன செய்திருக்கிறார்? தோற்றுவித்திருக்கிறார். 2வது பால வம்சத்தை தோற்றுவித்தவர் இந்த முதலாம் மகிபாலர் ஆவார். இவர் ஒரு திறமையான மிகவும் வலிமையான அரசர். இவர் வட இந்தியா பகுதி வரை தன்னுடைய அரசாங்கத்தை விரிவுபடுத்தி இருக்கிறார். இந்த மகிபாலர் அந்த நாலந்தா சாரநாத் போன்ற பகுதிகளில், வாரணாசி போன்ற பகுதிகளில் என்ன செய்தார்? அவர் கட்டடங்களையும் கோயில்களையும் கட்டியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பல மடாலயங்களையும் பழைய கோவில்களையும் அவர் புனரமைத்தார்.
கொண்டார் என்று வரலாற்றை நாம் படிக்க முடிகிறது. மகிபாலரின் இறப்பிற்கு பின்னால் மகிபாலரின் இறப்பினை தொடர்ந்து அந்த பால வம்சம் முடிவுக்கு வந்தது. அடுத்தது சவுகான்கள். சவுகான் வம்சத்தை தோற்றுவித்தவர் சவுகான்கள். சவுகான்கள் 956 வரை சவுகான்களுடைய காலம். இதில் ஏற்பட்ட சிம்மராஜ் சவுகான் கிபி 956 முதல் 1192 வரை சவுகான்களுடைய காலம். இதை தோற்றுவித்தவர் சிம்மராஜ் ஆவார். இவர் சிறப்பு பெற்ற அரச கடைசி மன்னரான பிருத்திவிராஜ் அவர். இந்த சவுகான்கள் வடமேற்கு இந்தியாவில் ராஜஸ்தான் கிழக்கு பகுதிகளை சாகம்பரி நகரிலிருந்து ராஜஸ்தானின் கிழக்கு பகுதியான சாகம்பரி நகரத்தை தலைநகராக கொண்டிருக்கிறது. சாகம்பரி தலைநகராக. பிருத்திவிராஜ் சவுகான்களின் கடைசி மன்னராகும். இவரை பற்றி இவருடைய காலத்திற்கு பிறகு 100 ஆண்டுகளுக்கு பிறகு சங்பர்தை ஆசிரியர் பிருத்திவி ராஜ ராசோ என்னும் புத்தகத்தில் இவருடைய வரலாறை குறிப்பிட்டுள்ளார். பிருத்திவிராஜ் தான் அந்த சவுகான் மன்னர்களின் கடைசி அரசரும் புகழ்பெற்ற அரசரும் ஆவார். இவர் கன்னோஜ் பகுதியையும் ஆண்டிருக்கிறார். 1191 ஆண்டு ஏற்பட்ட ட்ரைன் போர் மிக முக்கியமானது. இந்த ட்ரைன் போர்ல முகமது கோரியை தோற்கடித்தார். முகமது கோரியை தோற்கடித்தார். ஆனால் 1192 நடைபெற்ற இரண்டாம் ட்ரைன் போரில் பிருத்திவிராஜ் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இதோட பிருத்திவிராஜ் அவர்களின் சவுகான்களின் ஆட்சி காலம் முடிவுற்றது. பிருத்திவிராஜை பற்றி அந்த சங்பர்தையில் கூறியிருக்கிற சங்பர்தையை சொல்லியிருக்கிறாருன்னா, கன்னோஜி ஆண்டு மன்னன் அவருடைய மகளுக்கு திருமணம் முடிக்க வேண்டும், அதற்காக சுயமரம் நடத்த வேண்டும் என்று இருந்தார். அவ்வாறு சுயமரம் நடத்தும் பொழுது எல்லா நாட்டு அரசர்களுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் இவர் பிருத்திவிராஜை அவருடைய எதிரி என்பதால் அவரை அழைக்கவில்லை. அழைக்காமல் இருந்தது மட்டுமல்லாமல் அவரை கேலி செய்யும் விதமாக பிருத்திவிராஜை ஒரு சிலையை செய்து அவருடைய அந்த சுயமரம் நடக்கும் மண்டபத்தினுடைய வாசலில் ஒரு வாயு காப்பமாக, அதாவது வாட்ச்மேனாக அவருடைய சிலையை நிறுத்தி இருந்தார். ஆனால் கன்னோஜி மன்னனுடைய மகள் பிருத்திவிராஜின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்த அவரையே திருமணம் செய்ய வேண்டும் என்கிற ஆசையும் கொண்டிருந்தார். அவ்வாறு இருக்கும்போது அந்த சுயமரம் நடக்கும் பொழுது எல்லா இளவரசர்களும் பார்க்கும் போது தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக அந்த
கண்ணோஜி மன்னனுடைய மகள் பிருத்திவிராஜனுடைய சிலைக்கு மாலையிட்டால் அப்போது மறைந்திருந்த பிருத்திவிராஜ் அந்த இளவரசியை தூக்கி சென்று குதிரையோடு ஓடிவிட்டார் என்பதாக அந்த வரலாறுகளில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இதுவரைக்கும் ராஜபுத்திரர்கள் வம்சங்கள் முக்கியமான 4 வம்சங்கள் பிரதிகாரர்கள், பாலர்கள், சவுகான்கள் மற்றும் சோழங்கிகள், சாளுக்கியர்கள் இவர்களை பற்றி பார்த்தோம். இதற்கு நீங்கள் புத்தகத்தை நல்லா படித்து பாருங்கள். திரும்ப திரும்ப படித்தாதான் புரியும். இதற்கான தொடர்ச்சியே நம்ம அடுத்த பார்க்கலாம். நன்றி.